வணக்கம் நேயர்களே, கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்க இருப்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மூத்த தலைவர் திரு ஜெய்னுல் ஆபிதீன் சார். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் நடந்த ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லலாம். இந்த கோவையில் நடந்த அந்த ஒரு கலவரம், எல்லாரும் பரவலானவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு திட்டமிட்ட கலவரமா அது இருந்தது, காவல்துறை கை கட்டி அந்த கலவரத்தை வேடிக்கை பார்த்தது அப்படின்ட்டு. நாங்கள் சில காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது இது ஒரு கம்யூனல் கிளாஷ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதனால காவல்துறை கொஞ்சம் அமைதி காத்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதுரியமான ஒரு பதில்களை சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபர் கொல்லப்படுறார் அப்படிங்கும்போது கொல்லப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலே இது ஒரு கம்யூனல் கிளாஷ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போலீசார் வர்றதுக்கு என்ன காரணம்? கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு கலவரம் நடந்திருக்கு. அந்த கலவரத்தில் அதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்களுக்கு முஸ்லீம்கள் மேலே எந்த ஒரு பகையும் கிடையாது. கலவர நேரத்தில் காவல்துறையினர் அவங்களை கட்டவிழ்த்து விட்டாங்க. அப்போ உள்ள நுழைந்து பல்லாயிரம் கோடி ரூபாய்களை சூறையாடினாங்க, கொள்ளையடிச்சாங்க. அனைத்துமே காவல்துறை ஆதரவோடு நடந்தது. இந்த ஒரு பதிவு அவங்க உள்ளத்தில் இருக்கிறதுனால இந்த ஊர்வலத்தில் நம்ம கலந்து கொண்டால் அதே மாதிரி காவல்துறையினர் நம்மளை விடுவாங்க, கொள்ளையடிக்க விடுவாங்க, லூட்டிங் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க, கண்டுகொள்ளாமல் இருப்பாங்க என்ற ஒரு கருத்துருவாக்கம் அந்த மக்களுடைய உள்ளங்களில் இருந்தது. அதனால தான் அந்த கூட்டமும் அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இப்போ கிடையாது. அந்த இந்து முன்னணி, இந்துத்துவாவுக்குள்ள கோயம்புத்தூரில் பேஸ்லாம் இழந்துட்டாங்க. இப்போ அதிகமான கூட்டம் வந்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம கொள்ளையடிக்கலாம், அது காவல்துறை ஏற்கனவே மௌனமாக இருந்ததை போல இருப்பார்கள் நினைத்தாங்க. அதனால தான் அது காவல்துறையினர் அந்த மாதிரி அது வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த கலவரம் நடக்கும், ஊர்வலத்தில் அதிகமான மக்கள் வர்றாங்கன்னு சொல்லும் பொழுது காவல்துறையினர் கூடுதலாக ஃபோர்ஸை இறக்கி இருக்கணும். ஏன்னு கேட்டால் பக்கத்தில் தான் இராணுவ தலைமை இருக்கிறது, ரிசர்வ் படையெல்லாம் இருக்கிறது. சீக்கிரமே ஒரு அரை மணி நேரத்தில் சேரக்கூடிய தூரத்தில். அப்படி இருந்தும் கூட அந்த மாதிரி படைகளை எல்லாம் தெரிவிக்காமல் இருக்கிற போலீஸ்களை வைத்துக்கொண்டு எங்களுக்கு படை பத்தலை, 500 பேர் இருக்கான், நாங்கள் 50 பேர் நிற்கிறோம் என்று ஒரு பதிலை சொல்லிக்கொண்டு அவங்க அந்த கலவரம் பண்ணும் பொழுது வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சு. குறைந்த எண்ணிக்கை இருந்து அப்படி தான் செய்வாங்க. குறைந்த எண்ணிக்கை இருக்கும் பொழுது காவல்துறையினர் ஏற்று நிற்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே திட்டமிட்டு உயர் அதிகாரிகள் முடிவு செஞ்சு இருந்தால் குறைந்த எண்ணிக்கை இல்லாமல் படையை குவித்திருந்தால் இந்த அசம்பாவிதங்கள்லாம் இல்லாமல் அல்ல ரொம்ப குறைவான அளவில் நடக்கிற விதத்தில் இதை கையாண்டிருக்கலாம். அந்த வகையில் அவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாட்களில் எந்த ஒரு குற்றவாளியும் தப்பிக்காத வகையில் ரொம்ப கரெக்டான முறையில் இந்த வீடியோ ஆதாரங்கள், சாட்சிகளை வைத்து ஒரு 800 பேர் அளவுக்கு அவங்க லிஸ்ட் எடுத்து 97 பேர், ஆமாம், வச்சு 300-400 பேர் வரைக்கும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்குரிய பிரிவின்களையும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஃபார்மாலிட்டியை போடாமல் சரியான பிரிவுகள். அந்த வகையில் எங்களுக்கு திருப்தி இருக்கிறது. ஆனால் அதை தடுத்திருக்கலாம். இது செஞ்சுட்டு வழக்கு போடுவதை விட அதை நடக்காமலே தடுத்திருப்பதற்கு வாய்ப்பு கோயம்புத்தூருக்கு ஜாஸ்தியா இருந்தது. வேற ஊர்களுக்கு இந்த படைகளை தெரிவிக்கிறது சிரமமானது. கோயம்புத்தூருக்கு பக்கத்திலே ராணுவத்தெல்லாம் சூலூர்ல இருந்து ஒரு செகண்ட்ல கூப்பிட்டுலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும் பொழுது அதை யூஸ் பண்ணாம இருக்கிற கோயம்புத்தூர் போலீஸில் வச்சு எல்லா பக்கமும் சமாளிக்கலாம் நினைத்து அவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. அதான் அடிப்படை காரணம். நீங்க சொல்றீங்க ஒரு பெரிய தொண்டர்கள் சப்போர்ட் எல்லாம் நீங்க அந்த இந்து முன்னணிக்கு இல்ல அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. நீங்க அந்த பஸ் அடிச்சு உடைக்கிறவங்க, அந்த ஆட்டோவை தீ வச்சு கொளுத்துற அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அங்க இந்து முன்னணி கொடிக்கு சமமா பிஜேபி கொடி இருந்தது. அதை கவனிச்சிங்களா? பிஜேபி இருந்தாங்க. இந்து முன்னணிக்காக பிஜேபி களத்துல இறங்கி பிஜேபி இந்து முன்னணி எல்லாம் ஒண்ணுதானே. அவங்க ஒரு பல பேர்கள்ல அவங்க களத்தில் நிற்பாங்களே தவிர எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஆமா, பிஜேபி இருந்தாங்க. அதாவது இந்து முன்னணி அமைப்பினர் கொல்லப்பட்டா பிஜேபி களத்துக்கு வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. முஸ்லீமுக்கு எதிரான ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் சரி எல்லாரும் ஒன்னா இறங்குவாங்க. அங்க எந்த பாகுபாடும் பாகுபாடு பார்க்க அவங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் இது தங்களை வளர்ப்பதற்கு இது உதவும், இந்துக்களின் பாதுகாவலர் நம்ம காட்டிக்கொள்ளலாம். முஸ்லீமுக்கு எதிரான எந்த இஷ்யூ வந்தாலும் ஒன்னா திரண்டுருவோங்கிற அடிப்படையில் அவங்க செய்வாங்க. சசிகுமார் கொல்லப்பட்டதுக்கும் முஸ்லீமுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கும் என்ன அதாவது தொடர்பே கிடையாது. ஆனா முஸ்லீம் தான் செய்தாண்டு அவங்க சித்தரிக்கிறாங்கல்ல. யார் சித்தரிக்கிறாங்க? இந்துத்துவ சக்திகள் புறம் அப்படித்தானே செய்யறாங்க. போஸ்டர் அடிச்சு விட்டிருந்தாங்கல்ல, சசிகுமாரை கொலை செய்த முஸ்லீம் ரவுடிகளை, குண்டர்களை கைது செய்
முஸ்லீம் பயங்கரவாதிகளை கைது செய்து சூரட்டி அடிச்சு விட்டுறாங்க. அப்ப சம்பவம் நடந்திருக்கு, யார் செஞ்சான்னு தெரியல, புலன் விசாரணை இல்லை, இன்னைக்கு வரைக்கும் மாநில போலீஸுக்கு முடியாம, லோக்கல் போலீஸுக்கு முடியாம சிபிசிஐல கொடுத்துருக்காங்க. அப்ப வழக்கு துப்பு துலங்காம இருக்கிற ஒரு நேரத்தில் முஸ்லீம் தான் செய்தான் என்பதை சித்தரிப்பதற்கு இதை பயன்படுத்துறாங்க. எதிர்த்து தான் அப்படி செய்யறாங்க. இந்த சுவாதி கொலை அப்படிதான் செஞ்சாங்க. ஆரம்பத்தில் ஒரு முஸ்லீம் தான் அதை செஞ்சாங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்ப எது நடந்தாலும் முஸ்லீம் மேல போடுவது என்பதை ஒரு வழிமுறையாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நேற்று கூட வேலூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்றைய இன்னைக்கு பேப்பர்லாம் வந்திருக்குது. ஒரு இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர் வெட்டப்பட்டாரு. வெட்டியவரை கை மையமா பிடிச்சு விட்டாங்க. பிடிச்சதுனால வேற ஒரு தகராறுக்காக நடந்திருக்குது, முஸ்லீம் அல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க பிடிபடலன்னு நினைஞ்சிருப்பாங்க. இந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு இந்து கொல்லப்பட்டால் 10 முஸ்லீமை கொல்லணும் என்றெல்லாம் பதிவுகளை போடுறாங்க. அப்ப முஸ்லீம்கள் இதை செய்தார்கள் என்று அரசாங்கம் சொன்னிச்சா, சாட்சியம் இருந்துச்சா, வழக்கு போட்டிருக்காங்களா, கண்டுபிடிச்சிருக்காங்களா? எதுவுமே நடக்கல இன்னைக்கு தேதி வரைக்கும். ஆனால் முஸ்லீம் மேல போட்டுட்டோம்னு சொன்னா நம்புவாங்க, இந்து மக்கள் நம்புவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதை தோத்துட்டாங்க. நினைக்கிற மக்கள் அப்படி நினைக்கல, கோயம்புத்தூர் மக்கள் அப்படி நினைக்கல. இல்ல, இவங்க கூட நம்ம ஒரு 797 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல கூட என்னன்னா கூட்டத்தோட கூட்டமா வந்தவங்க அப்படின்ட்டு நம்ம அவங்களை எடுத்துக்கலாம். நீங்க அதே இதுல ஒரு 12 இஸ்லாமிய இளைஞர்கள் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அவங்களையும் காவல்துறை கைது செய்திருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? அதாவது அது பொதுவாக இந்த மாதிரி நடக்கும்பொழுது முஸ்லீம்கள் எந்த ரியாக்ஷன் பண்ணல. பொதுவாக அந்த கோயம்புத்தூர் கலவரத்துக்கு முந்தின ஒரு நிகழ்வாக இருந்தால் அது மாதிரிலாம் ரியாக்ஷன் நடக்கும், இவங்களும் திரண்டு வருவாங்க. ஆனால் சில ஏரியாக்கள்ல சில்லற கோவத்துல இவங்க சைடுல 1-2 செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா மறுக்க முடியாது. சரி, அந்த மாதிரியான அடிப்படையில் சில போஸ்டர் போடுறதுக்காக வழக்கு போட்டிருக்காங்க. அவர்கள் மேல போட்ட மாதிரி இவங்க மேலேயும் போட்டிருக்காங்க. சின்ன நம்பர்ல போட்டிருக்காங்கன்னா சின்ன அளவில் நடந்ததுனால, சின்ன அளவில் முஸ்லீம்ல சில பேர் நினைச்சிருக்காங்க, ரியாக்ஷனை பண்ணிருக்காங்க, அதுக்குரிய வழக்கு போட்டிருக்காங்களே தவிர பெரிய சேதாரம் முஸ்லீம்கள் மேல செஞ்சதாக வழக்கு போடல, செய்யவும் இல்லை. நான் கேட்கிறேன் சார், அடிப்படையிலேயே இப்ப இந்த மாதிரி ஒரு கொலை ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த கொலையை இஸ்லாமியர்கள் செஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்ட்டு காவல்துறை 99% சந்தேகப்படுகிறது. நீங்க என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமையினுடைய தேடப்படக்கூடிய குற்றவாளிகளுடைய பட்டியல் விவரங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு 200 பேர் போட்டிருக்கிறாங்கன்னா 200 பேர்ல 10 பேர் வேற சமூக பெயரா இருக்குது, 190 பேர் இஸ்லாமியர்களுடைய பெயரா இருக்குது. என்ன காரணம்னா இந்த இந்துத்துவ சக்திகள் காவல்துறை, ராணுவம், போலீஸ் எல்லா அதிகாரம் எல்லாத்தையும் ஊடுருவி இருக்கிறாங்க. இது ஊடகம் வரைக்கும் நான் இடைமறிக்கிறதுக்கு நீங்க மன்னிக்கணும். நான் இந்த ஆண்டு காலகட்டம் சொல்லல, பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நேரத்தில் இருந்து அந்த பெயர்களுடைய பட்டியல் அப்படியே தான் இருக்கு. நானும் முன்னாடி உள்ளதான் சொல்றேன். இவங்க ஆட்சிக்கு ஊடுருவனாங்கன்னு சொல்லல. சரி, இவர்கள் போலீஸ்ல போய் சேருவதற்கு ஆட்சியில் இருக்க அவசியம் கிடையாது. சரி, சேர்த்து விடுவாங்க, ராணுவத்தில் சேர்த்து விடுவாங்க, அதிகாரிகளாக ஐபிஎஸ் படிக்க வைப்பாங்க, வழக்கறிஞர் ஆக்குவாங்க, நீதிபதி ஆக்குவாங்க. இந்த திட்டத்தை அவங்க ஆட்சியில் இல்லாத பொழுது கனகச்சிதமா நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள் எல்லா துறையிலையும். ஊடகங்கள் பூரா காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது அவங்க இருந்தது, காங்கிரஸ்ல ஆட்சி இருந்ததை தவிர அதிகமான ஊடகங்கள் அவங்களால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் தான் எல்லா ஊடகங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய இதை பலத்தை தக்க வைத்துக் கொள்வதாக இருந்தால் எந்த தீவிரவாத செயலையும் முஸ்லீம் செய்கிறான் என்று போடணும், அதை பயமுறுத்தி நம்ம ஒற்றுமைன்னு காட்டிக்கொள்ளணும், முஸ்லீம் மேல ஒரு பழிய போட வேண்டும், அதன் மூலமாக இந்துக்களை வென்றெடுக்கணும், நாங்க தான் இந்துக்களுக்கு பாதுகாவலர்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. அதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்களே செஞ்சுட்டு முஸ்லீம் மேலையும் போடுவாங்க. அதாவது முஸ்லீம் யாருன்னு தெரியாத போது முஸ்லீம் மேல போடுவாங்க. அவர்களே அந்த பயங்கரவாத செயலை செய்வார்கள், செய்துவிட்டு அவர்களே என்ன செய்வாங்கன்னு கேட்டா முஸ்லீம் மேலையும் பழி போடுவாங்க. அதுக்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம். உதாரணம், மாலேகான் குண்டுவெடிப்பு நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த மாலேகான் குண்டுவெடிப்பு நடந்த இடத்துல உருது மொழி பிரசுரங்கள், தொப்பி எல்லாம் கிடக்குது, போட்டு போன மாதிரி ஒரு சித்தரித்து அது முஸ்லீம் தான் அதை செய்தார்கள் என்று சொல்லி முஸ்லீம்கள் மேல வழக்கும் போட்டு அவங்க கைதும் செய்யப்பட்டு ஜெயிலும் இருந்தாங்க. அப்ப பள்ளிவாசல்ல ஒரு இஸ்லாமிய சமூகம் இருக்கிற இடத்துல போய் முஸ்லீம்களே கொண்டு வச்சு எப்படி முஸ்லீம் செய்வான், இந்த பசங்க அப்படி பசங்க இல்லைன்னு சொல்லி மக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் விசேஷ புலனாய்வு குழுன்னு ஒரு படையை போட்டு அவங்க விசாரிச்சாங்க, கார்கரை போட்டு விசாரிச்சாங்க. விசாரிச்சல என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த குண்டை வச்சது அசிமானந்தாங்கிற ஒரு சாமியாரும், பிரக்யா சிங்கிற பெண் சாமியாரும், அது மாதிரி கர்னலாக இருந்த ராணுவத்தில் உள்ள அதிகாரிகளுடைய உடந்தையோடு இது செஞ்சாங்க என்பது நிரூபணமாகி இப்போ ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது பல வருடங்களாக முஸ்லீம் செஞ்சதாக இருந்தது.
ஊடகங்களில் அதிகார பட்டியலில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது முஸ்லீம் தான் அதை செய்தார்கள். அது மாதிரி அஜ்மீரில் உள்ளது சம்ஜாதா எக்ஸ்பிரஸ் எல்லாமே அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ முஸ்லீம் மேலே பழி போடுவதற்கு உதவும் என்று சொன்னால் அவங்க இந்துக்களையும் கொள்ளுவாங்க, இந்துக்களையும் தாக்கிவிட்டு இந்துக்களையும் அழித்து விட்டு இதன் மூலம் இந்துக்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இயக்கம் நாங்கள் தான், முஸ்லீமை கொல்லணும்னு சொல்லி வேற எந்த கொள்கை அஜெண்டாவும் கிடையாது. நாட்டை முன்னேற்றம் அந்த மாதிரி அஜெண்டாவும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய பலமே என்னன்னு கேட்டால் முஸ்லீமை ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக நிலவோட இது செய்கிற மாதிரி புதுசாக பயங்கரமாக காட்டி அதிலிருந்து நாங்கள் தான் உங்களை பாதுகாப்போம் அப்படிங்கிறத உண்டாக்குறதுக்கு தான் இந்த அவ்வளவு காரியங்களையும் செய்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சில ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களில் திண்டுக்கல்லில் பல ஊர்களில் பெட்ரோல் பம்ப் வீசியிருக்கிறாங்க. கடைசியில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார், சிவசேனாவை சேர்ந்தவர் திண்டுக்கல்லில். ஏன் செய்கிறாருன்னு கேட்டால் அவங்க முஸ்லீம்களை போடுறதுக்காக வேண்டி சிவசேனாக்காரர் பிஜேபி அலுவலகத்தில் போய் பெட்ரோல் பம்ப் போடுறாரு. இந்த சம்பவத்தை ஒட்டி கோயம்புத்தூர் சம்பவத்தை ஒட்டி நடந்த சம்பவம். அதில் அந்த சிவசேனாவை சேர்ந்த திண்டுக்கல் நகர தலைவர் கைது செய்யப்படுறார். போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கலன்னா முஸ்லீம்களை தான் வந்திருக்கும். சில ஏதோ துப்புகள் கேமராக்கள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் நாங்கள் தப்பிச்சோம். கண்டுபிடிக்கப்படலைன்னு சொன்னால் இந்துத்துவ இயக்கங்களில் முஸ்லீம் குண்டு போட்டான் பெட்ரோல் பாம்பு போட்டான்னு சொல்லி பரப்பி அதன் மூலமாக முஸ்லீமுக்கு எதிராக ஒரு சக்தியை திரட்டலாம், இந்து மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. பெரிய எதிரி மாதிரி கேட்டு இல்லாத நாங்கள் சின்ன சமுதாயம், நாங்கள் ஒரு பெரிய சமுதாயத்தை எதிராக ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆனாலும் குண்டு வச்சிருக்கான் பயங்கர ஆயுதம் வச்சிருக்கான்னு ஒரு பயத்தை காட்டிட்டோம்னு சொன்னால் அப்போ இவங்கள்ட்ட நம்ம தப்பிக்கிறதுக்காக நமக்கு ஒரு பலமான ஒரு அமைப்பு வேணும் என்று இந்துக்களை நம்ப வைக்கிறது. தப்பிக்கிறதுக்குன்னா என்ன பண்றாங்க, கொண்டு வைக்கிறாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம், உங்களை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம். முஸ்லீம்களை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் தான் நிற்கிறோம், இந்த ஒரு இதுக்காக தான் செய்கிறாங்க. அதாவது இங்க நம்ம நடக்கல அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாகிஸ்தான்ல நம்ம பார்க்கிறோம், ஆப்கானிஸ்தான்ல பார்க்கிறோம், நைஜீரியா, சூடான், ரஷ்யா எல்லா இடங்களையும் நம்ம பார்க்கணும் இஸ்லாத்தின் பெயரால் சில தவறான காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க நடக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு சந்தேகம் கூட படக்கூடாதா இந்த அரசாங்கம்? படலாம். சந்தேகப்படுவதாக இருந்தால் அதற்குரிய காரண காரியங்கள் இருக்கணும் சந்தேகப்படுவதற்கு. அப்போ ஆப்கானிஸ்தானில் நடக்குது என்று சொன்னால் அவங்களுடைய தாக்குதல் எல்லாம் அமெரிக்கா நம்ம நாட்டை ஆக்கிரமிக்குது, அதை விடக்கூடாது, அமெரிக்காவுடைய கைப்பாவையான ஒரு அரசாங்கம் நம்மளை ஆள விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தாக்குறதுக்கு ஒரு வெளிப்படையான காரணம் இருக்குது. ஈராக்குக்கு அந்த காரணம் தான் இருக்கிறது. அப்போ முஸ்லீம் நாடுகளில் அமெரிக்காவை இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்து பெட்ரோல் வளத்தை சுரண்டுதுங்கும் போது ஒரு சுதந்திர போருங்கிற ஒரு உணர்வோடு அந்த மக்கள் தாக்குவாங்க. இங்கே அப்படி செய்வதற்கு எங்களுக்கு என்ன ஒரு அவசியம் இருக்குது? இந்தியாவில் இந்தியாவை ஆக்கிரமிச்சிட்டாங்களா, எங்கள் நாடா, எங்கள் கையில் அதிகாரம் இருக்குதா, யாராவது பறிச்சுக்கிட்டாங்களா, எங்களுக்கு யாராவது போட்டிக்கு வந்துட்டாங்களா, நாங்கள் விருப்படைந்து ஏதாவது செய்வதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, ஒரு சோர்ஸுமே இல்லையே. அப்போ அவங்களோட எதிர்த்து போரிடுவதற்குரிய எந்த ஒரு காரணமும் எங்களுக்கு இல்லைங்கிற போது அப்போ எங்களை போய் சந்தேகப்படணும். அதை தான் நான் கேட்குறேன் சார். ஒரு சோர்ஸுமே எதுவுமே இல்லாத ஒரு சமூகத்தை நீங்க இந்துத்துவா குறி வைக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆமா, ஏன் அப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்க? ஏன் குறி வைக்குன்னு சொல்றோம்னு கேட்டா அவங்க ஒரு 2 சீட்டு கூட இல்லாத ஒரு நிலையில ஜனசங்கத்தை ஆரம்பிச்சாங்க. சரி, இன்னைக்கு 100 180 அப்புறம் ஆட்சிக்கு தனி மெஜாரிட்டியில். அப்ப இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம் நீங்க சொல்றீங்க? என்ன இஸ்லாமிய எதிர்ப்பு மட்டுமே காரணம்? இஸ்லாமிய எதிர்ப்பு மட்டும்தான் காரணம். பக்கத்துல பாகிஸ்தான் வர இருக்குதா பயங்காட்டுவதற்கு நாங்கெல்லாம் பாகிஸ்தான்காரன்றது. சார் நீங்க இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நீங்க சொல்றீங்க 20 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 130 கோடி ஜனத்தொகை இருக்கு. இந்த 20 கோடி மக்களை எதிர்த்தா 110 கோடி மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ட்டு ஒரு கட்சி நினைக்குதான்னு கேக்குறேன். 110 கோடியும் போட மாட்டாங்க, 30% ஓட்டுலாம் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரி, அந்த 30 கண்டிப்பா போடுவாங்க. அதாவது அந்த 30% வாக்குல தான் மோடி ஆட்சிக்கு வந்திருக்காரு. தவிர 110 கோடி மக்கள் ஆதரவு நமக்கு கிடைக்கும் ஒரு கணக்கு பண்றாங்க. ஆனா 30 கிடைச்சாலும் போதுங்கிறேன். அவங்க இந்த மாதிரி வெறியை ஊட்டி அதை நாங்கள்லாம் பாகிஸ்தான்காரங்க, நாட்டுக்கு விசுவாசமா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை உண்டாக்கி இவர்களை இவர்களை எதிர்த்தா தான் நம்ம நாட்டை பாதுகாக்க முடியும், நீங்க பாகிஸ்தான் நம்மளை தாக்கிடுவான், பாகிஸ்தான் தாக்கும்போது இவங்கெல்லாம் அவங்க சப்போர்ட்டா நிற்பாங்க, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் நமக்கு இருக்குன்னு, இந்துத்துவா கவர்மெண்ட் இருந்தால் தான் சரியா வரும் என்கிற மாதிரி அப்படித்தான் தேர்தலுக்கு முந்தையும் பேசினார். தலையறுத்து போட்டு ராணுவ வீரர் தலையறுத்து போட்டு போயிட்டாங்களா பாகிஸ்தானில். அப்போ என்ன செஞ்சார் மோடி? சொன்னார், அரை மணி நேரத்தில் நான் போய் நுழைஞ்சு என்ன செய்வேன், தூக்கிட்டு வந்துடுவேன் பிடிச்சவங்களே சொன்னார். அப்போ அந்த கான்செப்டில் தான் நம்ம பாகிஸ்தான்ங்கிற அடிப்படையில் தான் இதை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால எங்களை ஒரு பாகிஸ்தான்காரன் என்றோ பயங்கரவாதி என்று சித்தரித்தால் அந்த மக்களில் ஒரு 30% பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. 2-3 இருந்து 30% பேர் உங்களுடைய ஆதரவு பெற்று நீங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க.
அதுல வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. எல்லா மக்களும் இப்ப நம்பிட மாட்டாங்க. அது இப்போ சரிஞ்சிட்டு வருது, அது ஒரு விஷயம். இப்போ நீங்க இந்த ராணுவம் சம்பந்தமா பேசும்போது தான் நான் உங்களுடைய இதை கொஞ்சம் படிக்கும்போது, இப்போ பாகிஸ்தான் மேல இந்திய ராணுவம் நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா அதுக்கான எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த காரணங்களை ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்தபடி நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதை நாங்க எப்படி எடுத்துக்கிறது சார்? அதாவது இது இப்ப இந்த சம்பவத்துக்கு எழுதுனா இது சேர்த்து எழுதியிருப்போம். சரி, இது 2011 எழுதுனது. 2011 எழுதுனது எடுத்து ஆன்லைன் pizza.com இணையதளத்தோட கட்டுரை எடுத்து வருவது இல்ல. பொதுவா எழுதும்போது இந்த சம்பவத்தை குறிப்பிட மாட்டோம். சரி, ஜெனரலா நியாய அநியாயத்தின் பக்கம் போகணும்ன்றத அதான் சொல்ல முடியும். இல்ல 25 நீங்க அது எந்த வருஷம்? 2011. 25 வருஷத்துக்கு 25 வருஷத்துல இப்படி கொத்தா ஒரு பதிலில் இல்ல நான் கேட்டேன் சார். கொத்தா ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுக்கு நீங்க வெளிப்படையா கண்டனம் தெரிவிக்காம 2011 எழுதின கட்டுரை எடுத்து நீங்க 19 போடுறதுக்கான காரணம் என்ன? நம்ம போடவே இல்ல. நம்ம தளத்துல போட்டா நாங்க போட்டுட்டு இருக்காங்க. இல்ல சார், நாங்க நீங்க சரி இப்போ சொல்லுங்க உங்களுடைய வெளிப்படை. அப்ப கேளுங்க. அதாவது அப்பையும் எழுதுறது இதை குறிப்பிட முடியாது. அப்ப இந்த சம்பவம் நடக்கல. இப்ப சொல்றது என்னன்னு கேட்டா, பாகிஸ்தான் ஊடுருவன்னு சொல்றோம்ல, அதை சொல்வதற்கு நம்ம நாட்டினுடைய செட்டப்புக்கு தகுதி கிடையாது. எது பாகிஸ்தான் ஊடுருவிட்டான், பாகிஸ்தான் அடிச்சிட்டு போறாங்கிறோம்ல, அதை சொல்வதற்கு வெக்கப்படணும். ஏன்னு கேட்டா, அவன் அந்த பாகிஸ்தான் தாக்குன இடம் பார்டர்ல இல்ல, உள்ள பல கிலோமீட்டர் அடிச்சிட்டு போறான். அது வரைக்கும் இந்த ராணுவம் என்ன செஞ்சாங்க என்ற கேள்வி நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி கார்கில் போர் நடந்துச்சுல, அந்த கார்கில் வரைக்கும் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு பல கிலோமீட்டர் மலைக்கு மேல குடியிருந்து அவன் வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணி வைத்துக்கொண்டு ஒரு ஆடு மேய்க்கிறவன் சொன்ன பிறகுதான் என்ன செஞ்சாங்க, அது இருந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நாட்டில் உள்ள உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியரா. நீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? ஆதரவு தெரிவிக்கல. இந்தியாவுடைய ராணுவத்தினர்கள் குடியிலையும் வேற வேற ஜாலி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, நாட்டை பாதுகாக்க நினைத்திருந்தால் அவன் நுழையிறான்ல அங்கன்னு அடிச்சிருக்கலாம். எங்க அடிச்சிட்டு போறான் ராணுவ. நீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் 100%. அந்த யூரி அப்படிங்கிற பகுதி எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா, 2 மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய மலை முகடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவ்வளவா மனிதர்கள் ரொம்ப மிக கரடு முரடான ஒரு பகுதி அது. நீங்க அங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர்களை அவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப வெக்கப்படணும். ஏன்னு கேளுங்கன்னா, அது சாதாரண இடம் இல்ல, ராணுவ கேந்திரம். அது சும்மா ரெஸ்ட் எடுக்கிற இடம் இல்ல, ராணுவத்தினர்கள் ஓய்வு எடுக்கிற இடம் இல்ல. ஒரு கேந்திரத்தை எப்படி கண்காணிக்கணும்? நம்ம ராணுவத்துறைய தலைமையகம்னு சொல்லி கொண்டோமே, ஆனால் அதை எப்படி கண்காணிக்கணும், எவ்வளவு தூரத்தில் கண்காணிக்கணும், எந்தெந்த வழியில் எவன ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கிற இடமாவே இருக்கட்டும், அதை கண்காணிக்க வேண்டிய விதத்தில் கண்காணித்து இருந்தால் இந்த 19 பேர் அவங்க கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. அவன் நுழையும் பொழுது அவனை காலி பண்ணியிருக்கலாம். அப்ப இந்த எதிரிகள் உள்ள நுழைகிற அளவுக்கு பலவீனமான நிலையில் தான் எல்லை இருக்கிறது என்பதை பல சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம். இதுக்கு முந்தைய 3 மாசத்துக்கு முந்தைய நடந்துச்சு சார். நீங்க பாருங்க, குஜராத் பார்டர்ல இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது கிடையாது. உங்களுக்கு நம்ம மேற்கு வங்க பார்டர்ல இந்த மாதிரி சம்பவம் அதிகமா நடக்கிறது கிடையாது. அங்க போதைப் பொருள் அதிகமா வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகம். அத்துமீறல் வேணா நடக்குது. 3 மாசம் முன்னாடி குஜராத் பார்டர்ல நடந்துச்சு. இல்ல நடந்தது சார். இந்த இல்ல. ஆனா நான் ரொம்ப வெளிப்படையாவே கேட்கிறேன். இப்ப நீங்க இவ்வளோ சொல்றீங்க இல்லையா, இந்திய ராணுவத்தின் மேல வெறுப்புல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏன் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடாது? யாருக்கு? பாகிஸ்தான் உதவி இல்ல, ஊடுருவல்காரர்களுக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது? நான் என்ன கேட்கிறேன், பாகிஸ்தான்காரனுக்கு அங்க உள்ள காஷ்மீர்ல பிரச்சனை இருக்கனால உதவி செய்யலாம். அதுல பிரச்சனை இல்லை. செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் எப்படி அதை கண்காணிக்கிறத நான் கேட்கிறேன். அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? வாய்ப்பு இருக்கிறதுக்கு பதில் சொன்னா 21 உயிர் வந்துருமா, 19 உயிர் வந்துருமா? நம்ம ராணுவத்தை இழந்திருக்கோம் என்று சொன்னால் அதை இழக்காமல் தடுப்பதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு அழகே தவிர, இழக்க விட்டது குற்றம். இப்ப போய் தாக்குன தவறுன்னு சொல்லல, கரெக்டா செஞ்சிருக்காங்க. முகாமை போய் அழிச்சிருக்காங்க. அழிச்சு இருந்தால் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், கண்டிப்பா பாராட்டுவோம். அநியாயம் செய்யல, அவன் தாக்கிட்டு போனதுக்கான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். அதையும் அந்த ஆர்டிக்கல்ல இருக்குது. அந்த பாகிஸ்தான் பக்கம் நிற்க வேண்டிய தேவையில்லைன்னு நம்ம எழுதியிருக்கிறோம். அப்ப என்ன பிரச்சனை என்று கேட்டால், பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் விஷயம் இருக்குல்ல, அதுல எங்களுக்கு வேற விதமான சந்தேகங்கள் இருக்கிறது. என்ன சந்தேகம் என்றால், இப்ப எலெக்ஷன்லாம் வரப்போறது. இந்த சம்பவத்துக்கு பிறகு நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு தேசமே பாதுகாப்பற்றதா இருக்கிறது, சரியில்லைங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதும் அதுக்கு முன்னாடி தொடர் தாக்குதல்கள்னாலையும். இல்ல எந்த நாட்டுல உண்டாயிருக்கு? நம்ம நாட்டு மக்கள் மத்தியில
மக்கள் மத்தியிலேயே என்ன இப்படி வந்து அடிச்சுட்டு போறான், நம்ம என்ன நிர்வாகம் பண்றோம், அப்புறம் கையாளாகாத அரசாங்கம்ங்கிற மாதிரியான ஒரு கருத்து மக்கள்கிட்ட விதைக்கப்பட்டு இருந்துச்சு. அது வந்து தேர்தலில் பாதிக்கப்படும். சார், நீங்க கையாளாகாத அரசாங்கம்னு சொல்றதை விட இந்த நாட்டின் மேல பற்றில்லாத மக்கள் அங்க அதிகமா இருக்கிறாங்க, நம்ம எடுத்துக்க கூடாதா? எங்க அந்த காஷ்மீர்ல இருந்துட்டு போறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, காஷ்மீருக்கு தாண்டியுள்ள எல்லையில தானே நீங்க பாதுகாக்கணும். எல்லையை நீங்க பாதுகாக்க வேண்டிய அவன் உள்ளதானே இருப்பான். அதாவது பாக்கி காஷ்மீர் 2 துண்டா இருக்குது, ஒரு துண்டு அவங்ககிட்ட இருக்குது, ஒரு துண்டு நம்மள்கிட்ட இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் நம்ம பாதுகாப்படைய நிப்பாட்டணுமா இல்லையா? நிப்பாட்டி அதை கண்காணித்து இருந்தால் வந்திருக்க இயலுமா? இவன் எவனாவே இருந்துட்டு போறான், காட்டி கொடுக்குறான், உதவி செஞ்சுட்டு போறான், அது நமக்கு இது ப்ரூஃப் ஆகலை. இவங்களே சொல்லல. இன்னைக்கு நாம இங்க உட்காந்து நம்ம வெறுமனே அவங்களே அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவு கண்காணிக்க சொல்லலை. இந்த தாக்குதலுக்கு உள்ளூர் வாசிகளுடைய உதவி காரணம் என்று மத்திய அரசாங்கமோ உளவுத்துறையோ ராணுவமோ இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஊகமா தான் நீங்க கேக்குறீங்க. அதை அவங்க அந்த குற்றச்சாட்டு சொல்லவே இல்லை. விசாரிச்சுட்டு இருக்குது சார், விசாரிச்சுட்டு சந்தேக வளையத்திற்குள்ள சில நபர்கள் இருக்கிறாங்க. இருக்கலாம், இருந்தாலும் அது காரணம் அதை சொல்லி தப்பிச்சுக்கிற இயலுமா? இவங்க கடமையை செஞ்சாங்களாங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கிறான்னா கூடுதல் கவனிப்போல இருக்கணும் நான் சொல்றேன். அப்படி நீங்க காஷ்மீர் விவகாரத்தை ரொம்ப நல்லா கவனிச்சாவே தெரியும். நம்ம ஊருக்குள்ள உள்ளூர் போலீஸினுடைய வாகனத்தின் மேல கன்னிவெடி தாக்குதல் நடத்தப்படும். ராணுவ வாகனம் ரோந்து போகும்போது அதன் மேல தாக்குதல் நடத்தப்படும். அதாவது ஊருக்குள்ளேயே நான் சொல்றேன். அதாவது எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப நடந்த இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப பார்டர்ல நடந்திருக்குது. எல்லா இடங்கள்லயுமே கண்காணிப்பு வளையத்திற்குள்ள ஒரு ராணுவம் வந்து பாதுகாத்துரும் அப்படின்ட்டு எல்லாம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மக்களையும் நம்பிதான் எல்லாருமே இருப்பாங்க. மக்கள் நம்பகத்தன்மை இல்லாம இருக்கும்போது ராணுவம் மட்டும் என்ன சார் பண்ண முடியும்? அதாவது நீங்க பிரிச்சு பார்க்கணும். அதாவது காஷ்மீர் மக்களோட ராணுவத்துக்கு உள்ள சண்டையில இவன் வந்து பாட்டி சம்பந்தத்தெல்லாம் சுட்டு ஒரு செய்தியும் வரல, பாம்பெல்லாம் வீசல, கல்ல விட்டு தான் அடிக்கிறான். இவனுக்கு உள்ளது என்னென்று இதுல இருந்து அவனுக்கு தீவிர தொடர்புலாம் கிடையாதுன்னு தெரியுது. காஷ்மீர் புல்லட்டு குண்டுகளை போடுறாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பேரை காலி பண்ணி இருக்கிறாங்க. 78 நாள் ஊரடங்கு உத்தரவு போடப்படுது. இவ்வளவு பெரிய கொந்தளிப்புல இருந்தும் கூட அவங்க குண்டு வச்சாங்களா? அவங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு வெப்பன்ஸ் வச்சு ஏதாவது தாக்குதல் பண்ணியிருக்காங்களா? இல்லை, வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம். வாய்ப்பு கிடைக்காம இருக்கும், அது பிரச்சனை இல்லை, அது நம்மளா சொல்லிக்கிறது. அது செய்யறாங்க, அழகா செய்யலாம். செய்ய நினைச்சாங்கன்னு சொன்னா, ஒரு மாநில மக்களே நினைச்சாங்கன்னு சொன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு நாட்டம் கிடையாது. அந்த காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அமைதி விரும்புகிற மக்கள் தான். அந்த ஒரு நல்லா தெரிகிறது. அது வேற விஷயம். இது ராணுவத்துக்குள்ள விஷயம். இது அந்த காஷ்மீர் மக்கள் அப்படி செய்யற காரணத்தினால அவன் வந்து ஊடுருவி அடிக்கிற அளவுக்கு இவங்க விட்டாங்கன்னு நம்ம கேட்கிறோம். இல்ல, ஏன் சார் அப்படி ஒரு 70 நாள் நடந்த ஒரு சம்பவத்தை பயன்படுத்தி ஏன் ஊடுருவி வந்திருக்க முடியாது? இல்ல, ஊடுருவி வருமானு ஏன் விளங்கலன்னு நான் கேட்கிறேன். வந்திருக்கலாம், வந்தே இருக்கட்டுமே. நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, 70 நாள் ஊரடங்கு போற அளவுக்கு இருக்குது. அப்ப எவ்வளவு கண்காணிப்பா எல்லையை பாதுகாக்கணும். இல்ல, இவங்க எல்லையை பாதுகாக்காம காஷ்மீர் பெண்களை கற்பழிக்கிறதுல தான் இறங்கிட்டு இருக்காங்க. அதான் நடக்கிறது. உண்மை. நீங்க இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருக்கிறது. அவ்வளவு ஆதாரத்தோடு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் போறதுக்கு ஏதாவது உங்க மேல ஏதாவது வழக்கு சம்பந்தப்பட்ட துறை அதை நீங்க தான் எதிர்க்க. கண்டிப்பா ஆதாரம் இருக்குது. சரி, ஆதாரம் இல்ல இல்ல நான் சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் சார், நான் சொல்லிடுறேன். நீங்க இப்ப நடந்த சம்பவத்துக்கு காரணமோ ராணுவம் வந்து அங்க கற்பழிப்புல அதிகமா ஈடுபட்டதான் காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல, அதுவும் நடந்தது. அதுவும் பல விஷயங்கள் இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க கொடுங்க, அதை போடுறதுக்கு நான் தயாரா. சட்ட ரீதியா ஏதாவது வழக்கு வந்தா நீங்க சந்திச்சு. இது வந்து நாம சொல்லக்கூடிய இந்த செய்தி ஆங்கில நாளிதழ்கள்ல வந்திருக்கு. அவங்க மேல வழக்கு போடல. நாளிதழ்கள்ல நிறைய வரும் சார். எல்லாத்தையும் நீங்க வழக்கு போடலங்கிற நான் சொல்றேன். இல்ல, இந்த மாதிரி விஷயம் வழக்கு போட்டு. திரு ஜெய்னுல் ஆபிதீனுக்கு இந்த இந்திய அரசாங்கத்தின் மேலையும் இந்திய ராணுவத்தின் மேலையும் நம்பிக்கை இருக்கா? முதல்ல நாட்டு மக்களுக்கு குறைஞ்சு போச்சு. உங்களுக்கு இருக்கா சார்? நாட்டு மக்கள் நான் ஒரு ஆள் தானே. உங்களுக்கு இல்ல? ஆமா, இல்ல, குறைஞ்சு போச்சு. ஏன் சொன்னா, நம்ம நாட்டு பார்லிமெண்ட்லும் தாக்குறான். எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்திலும் தாக்கிட்டு போனான்னு சொல்றோம். ஒரு பாராளுமன்றத்தை தாக்குற அளவுக்கு பலவீனமா நம்ம இருக்கலாமா? எந்த நாட்டிலே நடக்குமா? எந்த ஒரு நாட்டிலேயாவது ராணுவ பாதுகாப்பு உள்ள இந்தியாவுடைய அடையாள சின்னம் பார்லிமெண்ட் இல்ல. அந்த தாக்குதலுக்கெல்லாம் பின்னாடி காரணமா யாரவே இருக்கட்டும், இது ஒரு பதிலாங்கிறேன். ஒரு அரசாங்கம் சொல்ற பதிலா இது? நீங்க சொல்லலாம் பத்திரிகையாளர், ஒரு அரசாங்கத்தினுடைய பதில் இப்படியா இருக்கிறது? நாங்கள் வந்து தாக்கிட்டு போயிட்டு, அப்ப நீ எதுக்கு ஆட்சியில் இருக்கிற? உன்னை ஆட்சியில் வைத்திருப்பது இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தடுப்பதற்கு தான்.
அது ஏன் செஞ்சுட்டான் தெரியுமான்னு காரணம் சொன்னா நீங்க இந்த அரசுக்கு எதிரான என்ன இந்த அரசுக்கு எதிராக இல்ல. பார்லிமெண்ட் தாக்குதல் இல்ல நான் கேக்குறேன், இந்திய அரசாங்கத்திற்கு எதிரான என்ன ஓட்டம் கொண்டவரா ஜெயினுல் ஆபிதீன்? இந்திய அரசாங்கத்துக்கு எதிரானது இல்ல. நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நாங்க எப்படி எடுத்துக்கிறோம்? இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது. காங்கிரஸ் ஆண்டா உங்களுக்கு காங்கிரஸ் ஆளும் போது பார்லிமெண்ட் தாக்கிட்டு போனான். அதை தான் கேட்கிறேன், உங்களுக்கு யார் மேலதான் நம்பிக்கை இருக்கு சார்? பொறுப்பே இல்லை யாருக்கும். பொறுப்பா செய்யுங்கிறான். நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, ஆட்சியில் இருக்கிறவங்க என்னென்ன நடக்கும்னு தூரத்துல கவனிக்கணும், விளைவுகளை கவனிக்கணும், பாதுகாக்கப்பட வேண்டியவங்களை ஒழுங்கா பாதுகாக்கணும், அதுல கூடுதல் கவனம் செலுத்தணும். கலவரம் செய்வதற்கும் அடுத்தவங்க தாக்கு சிறுபான்மை அளிக்கிறதுக்கும் கவனம் செலுத்தினாங்கன்னா நாட்டில் வந்து அவங்களுக்கு பொறுப்பு இல்லாமல் போயிடும். திரு ஜெயினுல் ஆபிதீனுடைய வார்த்தைகளை கேட்டு அது சரியா இருக்கும் அப்படின்ட்டு நம்புறதுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க இப்படி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு தலைமுறையை உருவாக்குறீங்கன்னு நாங்க ஏன் நினைக்க கூடாது? இல்ல, நாங்க உருவாக்குறோம்னா தேசபக்தி அதிகரிக்கிற பேச்சு நான் பேசுறதெல்லாம் எப்படி? அரசாங்கம் இது மாதிரி விடக்கூடாது, இன்னும் கடுமையா இருக்க வேண்டும், கண்காணிப்பு சொன்னா இது வந்து குற்றம் சொல்றது வருமா? நாடு ஒழுங்கா எனக்கு மக்களுக்கே இந்த நாட்டின் மேல கேட்கிறேன். உங்களை திருப்பி நான் கேட்கிறேன், சொல்லுங்க. கோயமுத்தூர் கலவரத்தை பத்தி கேள்வி கேட்டீங்க. அப்ப அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு நியாயம் இருந்து நீங்க ஏன் போலீஸ்காரன் தடுக்கணும்னு கேட்டீங்க. போலீஸ்காரன் தடுக்காம இருந்ததுக்கு நியாயம் இருந்திருக்கும்ல. தடுக்காம இருந்ததுக்கு நியாயம் இருக்கா? அப்படி இல்ல. என்ன சொல்லுவீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்போமே. நான் காரணமே சொல்லல சார். ஒரு 500 பேர் இருக்கிறான், அங்க இருக்கிற 50 போலீஸ் 500 பேர் அடிச்சா போலீஸ்காரன் சேர்த்தா யாரு கொடுப்பா? அது நான் இல்ல சொன்னேன், நீங்க சொல்லலையே. நீங்க கேட்காம என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன் நான்? போலீஸார் வந்து அதை கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க எல்லாரும் சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். எல்லாரும் போலீஸுக்கு அவ்வளவு எதிர்பார்க்கும் போது நீங்க எதிர்பார்த்தா ராணுவத்தை நம்ம கூட எதிர்பார்க்க மாட்டோமா? போலீஸார் இப்படி கை கட்டி இருந்தாங்கன்னு விமர்சனம் பண்றோம்ல. ஒரு வார்த்தை அளவு கூட உங்களுக்கு வந்து இந்த ராணுவத்திற்கும் இந்த நாட்டிற்கு ஆதரவாகவும் பேசுறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு தயக்கமா இருக்கு? இல்லையே, தயக்கம் வரலையே. நேற்று தாக்குனது ஆதரிக்கிறேன், நேற்று பதிலடி கொடுத்தது நான் ஆதரிக்க செய்யறேன், ஒழுங்கா செய்யலைங்கிறேன். எதிரிகளை ஒழுங்கான முறையில் நீங்கள் ஒழுங்கா அப்படின்னா இவ்வளவு காரம் போட்டு இவ்வளவு உப்பு போட்டு சமைக்கிறதுக்கு சமையல் கிடையாது. நீங்க அது வந்து ஒரு போர்க்களம். அது அங்க எந்த சைடுல இருந்து யார் தாக்குவாங்கன்னு தெரியாது. நாட்டை பாதுகாக்கிறேன்னு போர் களத்தை சொல்லலாம். சரி சார், அது பார்டர் தானே. அது பார்டர். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? நான் கேட்கிறேன், நீங்க என்ன எதிர்பார்க்கிறோம் என்று கேட்டால், ஒரு ராணுவ கட்டமைப்புல ஆயுதங்கள் வச்சிருக்கிறோம், அதுக்கு செலவழிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். பொறுப்புணர்வுகள் சரியா சொல்லிக் கொடுக்கப்படாததுனால தான் சீனாக்காரன் போன வாரம் உள்ள வந்துட்டான். அது செய்தியாகத்தான் ஆக்குறமே தவிர அவங்க உள்ள வர முடிஞ்சுச்சு நம்ம நாட்டுக்குள்ள. நாடு பலவீனமா இருக்குன்னு கவலைப்படுறது வந்து தேசபக்திக்கு எதிரானதா? தூண்டி விடுறதா? எல்லாரும் இந்த மாதிரி கவலைப்பட்டதான் நல்லாச்சு. அமையும் நான் கவலைப்படுற மாதிரி எல்லாரும் கவலைப்படுங்க. சீனாக்காரன் இப்படி ஊடுருவீங்க வர்றான், நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்ல, உள்ள நுழைஞ்சு வந்து முகாமில் அமைச்சிருக்கிறான்ல, அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அவன் முகாம் அமைச்சிட்டு இருக்கும் போது தான் போய் அவனை போய் பார்த்துருவோம். சீனாவுக்கு போயிட்டு வந்தார் பிரதமர். ஏன் சார் உங்களை மாதிரி இந்த அரசாங்கத்திற்கு ஓரளவு வந்து இந்த அரசாங்கம் சரியா செயல்படல அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க உதவி செய்யக்கூடாது? எப்படி புரியல. இப்போ இந்த அரசாங்கம் சரியா செயல்படல அப்படின்ட்டு நீங்க அதிருப்தியா இருக்கிறீங்க இல்லையா? இதே மாதிரி அதிருப்தியா இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தானுக்கு உதவி செய்யற மாதிரி ஏன் சீனாக்காரனுக்கு உதவி செய்யக்கூடாது? திரும்ப தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அதிருப்தி என்பது ரெண்டா நீங்க பார்க்கணும். நான் சொல்லுவது வந்து போதுமானதை செய்யலன்னு அதிருப்தியா இருக்கிறேன். நான் போய் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். பாகிஸ்தானையும் சீனாவையும் அடிச்சது பத்தலன்னு நினைக்கிறேன். நான் வந்து சீனா உதவி செய்வேனா? என்னைய மாதிரி அதிருப்தியாளர்கள் வந்து சீனா உதவி செய்ய மாட்டாங்க. இந்தியாவை அழிக்கணும்னு அதிருப்தியாளர் இருப்பான் பாருங்க, அவன் வேணா உதவி செய்வான். நான் எந்த மாதிரியான ஆள் என்று கேட்டால், இந்தியாவை இன்னும் பாதுகாக்கணும், இன்னும் உறுதியை காட்டணும், இன்னும் கண்காணிப்பா இருக்கணும். அதுக்காக அப்படி நினைக்கிற ஒருத்தன் எப்படி சீனா உதவி செய்வான்? இல்ல, அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நீங்க சொல்றீங்க. இல்ல நான் கேட்கிறேன் சார், உங்களுடைய மேடை பேச்சுகள் எல்லாம் கூட நாங்க பேசும்போது, நீங்க பேசுறத நாங்க கேட்கும்போது என்னன்னா, நீங்க இந்த ஒட்டகம் விஷயத்துல கூட பேசும்போது நீங்க நீதிபதிகளை நான் வெளிப்படையா கேட்கிறேன், நீங்க அதுக்குண்டான பதிலை நீங்க சொல்லிக்கங்க. நீங்க அவன் இவன் அப்படின்ட்டு ஒருமையில தான் விழிக்கிறீங்க. அது உங்களுடைய வழக்கம் தானா, இல்ல இஸ்லாத்தின் படி அப்படிதான் கூப்பிடணுமா? அப்படிதான் சொல்லுவீங்களா? இது இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சப்ப? இல்ல நான் இதுக்குள்ள திரும்ப வருவேன், சொல்லுங்க. நான் என்ன பேசுறோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நீதிபதியை போய் சொல்றதுங்கிற ஒரு விஷயம். அப்படி இல்லாம ஒருத்தன் இப்படி சொல்றான், ஒருத்தன் அப்படி சொல்றான்னு சொல்றோம்ல. அதாவது ஒரு நீதிபதி இப்படி சொல்லும்போது இன்னும் அப்படி சொல்லும்போது ஆளை குறிப்பிடாம ஒருத்தன் வந்து கூடுங்கிறான், ஒருத்தன் கூடாதுங்கிறான் என்று சொல்லும் பொழுது பேச்சு வழக்கில் எல்லாருமே இது மாதிரி சொல்ற வழக்கம் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் அப்படி சொல்லியிருப்போமே தவிர அது மரியாதை குறைவெல்லாம் கிடையாது. எது நீங்க பேச அந்த மாதிரி தோரணையில சொன்னா திமுக அதிமுக பேசும்போது கூட ஒரு திமுக அப்படி சொல்றான், இன்னொரு திமுக எப்படி சொல்றாங்கிறோம். அது ஒரு ஆளை குறிப்பிட்டா மரியாதை குறைவுங்களாம். ஒரு கட்ட கலைஞர், அன்பழகன், ஜெயலலிதான்னு சொன்னா மரியாதை குறைவுங்களாம். ஒருத்தன் இப்படி சொன்னா ஒருத்தன் அப்படி சொல்றான்னா அது மரியாதை குறைவாகும்.
அது கூட நாகரிகமா சொல்லலாம், என்ன சொல்லலாம். அது மரியாதை குறைவு கிடையாது. அது யாரையும் குறிப்பிட்டு சொல்றது இல்லை. இதை தான் சார் நான் கேட்கிறேன். இப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு மூத்த முன்னோடி தலைவரா இருக்கக்கூடிய நீங்களே நீங்க அவன் இவன் அப்படின்ட்டு நீங்க பேசிட்டு இந்த அரசாங்கத்திற்கு எதிரான நான் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்குவீங்க. அதனால எதிரானு வேணாம், அதிருப்தியில ஆதங்கத்திலன்னு கூட நான் எடுத்துக்கலாம். ஆதங்கத்துல பேசக்கூடிய விஷயத்த ஏன் கீழே உட்கார்ந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை தவறா எடுத்துக்க கூடாது, தவறா புரிஞ்சுக்க கூடாது?